நம்ம இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு 2 டாயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அன்பாக்சிங்கை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமை திறந்தாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விளையாடுன்னு நினைக்கிற ஒரு பொம்மை தாங்க இது. இந்த டாயோட பியூட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட சைஸ் தாங்க. சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலையும் இதோட எல்லா ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகுது. அதுதான் இதோட பியூட்டியே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடிங் ட்ரக்கு, ஒரு எக்ஸ்கவேட்டர். இது சிங்கிள் டாயாக வாங்கினா யூஸ் ஆகுமான்னு தெரில. அதனால தான் நாங்கள் 2 வாங்கியிருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை லோட் பண்ணி அன்லோட் பண்ணுறதுக்குனா ஒரு எக்ஸ்கவேட்டரும் ஒரு ட்ரக்கும் நமக்கு தேவை. 2 இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஒரு ஃபோர்க் லிஃப்டர் மாதிரி ஒன்று இருக்குது. பட் எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால நாங்கள் அதை வந்து வாங்கலை. ஃபஸ்ட்டு இந்த ட்ரக்கை பார்க்கலாங்க. இந்த ட்ரக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பின்னாடி வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வச்சு நம்ம டைப் சி சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து ஆன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதில் வந்து இங்கே கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலே ஆன் ஆகிடுது. ஸோ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சென்டர் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து ஆன் ஆகிடுது. ஸோ ரிமோட்லேயே நம்ம வந்து வண்டி ஆன் ஆகும். ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் கொடுத்துருக்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணோம்னாக்கா க்ரீன் லைட் எரிஞ்சது அப்படின்னாக்கா இது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பேட்ரி லோவாக இருந்தால் ரெட் லைட் எரியுது. ஸோ இந்த கார்னரில் இருக்கிற பட்டன் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன்னா பாருங்கள், அந்த ட்ரக் அங்கே இருக்குது. கிளிக் பண்ண உடனே வண்டி ஆன் ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணணுன்னா இந்த பட்டன் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிடுது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து இந்த நாய்ஸ் வந்து ரொம்ப வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் லைட் வேணான்னு ஃபீல் பண்ணீங்க, வால்யூம் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா சவுண்ட் இல்லாமையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி லைட் வேண்டான்னு நினச்சிங்கனாலைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடுது. ஸோ வண்டியை நீங்கள் திரும்ப ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்டு ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரக்குக்கு என்ன சவுண்டோ அந்த சவுண்ட் வந்து நமக்கு கேட்குது. நார்மலாக இந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்றது மூவ் பண்ணலாம். ஸோ அந்த டிப்பர் வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதை மேலே நான் இப்படி தூக்குனேன் அப்படின்னாக்கா மேலே தூக்குது அன்லோடிங் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து திரும்ப பேக் டு த பொசிஷன்னாக்கா அழுத்துனீங்கனாக்கா இதாகிடுது. ஸோ வண்டி வேலையை ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்கவேட்டருமே இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ இந்த எக்ஸ்கவேட்டர்லேயுமே பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சவுண்ட் வேணும் அப்படின்னாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சவுண்ட் ஆன் ஆகிடுது. அதே மாதிரி லைட் வேணும் வேணான்னாக்கா லைட் ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லைட் ஆன் பண்ணணுன்னாக்கா திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா ஆன் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு டேர்னிங் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த பக்கெட்டை வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இதை அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இது கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் போகணுன்னாக்கா ரிவர்ஸில் பண்ணிங்கனாக்கா ரிவர்ஸில் போகலாம். அப்புறம் இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாக்கா பாருங்கள், லெஃப்ட் சைட் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லாவே ரொட்டேட் ஆகுது. ஸோ இதை வச்சு எப்படி விளையாடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து எப்படி லோட் பண்ணுறன்றதை மட்டும் பாருங்கள். இது எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நம்ம நார்மல் எப்படி ஒரு எக்ஸ்கவேட்டர் ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும்.
ஸோ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விளையாடல உங்களால் கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டமாக இருக்குது, அதுவாகவே எதாவது செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ப்ளே பட்டன் அழுத்தினேன். அங்கே பாருங்கள், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அது பாட்டுக்கு வருது, அதுவே அப்லிஃப்ட்டு. இந்த சம்மருக்கு வந்து உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த 2 RC ட்ரக் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப டைம் பாஸிங்காக இருக்கும். என்ன நேஹா ஸ்ரீதேவ், ட்ரக்கும் எக்ஸ்கவேட்டரும் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து பெல் பட்டனை டேப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.